ஆஹா! என்ன ருசி! ஏண்ணே, ஆ. வள்ளியம்மா சுட்ட இட்லி என்ன டேஸ்ட்டா இருக்கு. அது கூட இந்த சட்னி, சாம்பாரு, வடை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்டா இருக்கு. சுவை சொல்லவா வேணும். இருக்காதா என்ன? சாப்பிடு, சாப்பிடு. டேய் பணியாரம், ஆ? இது உங்க அம்மாவோட கைப்பக்குவம் கிடையாது. உங்க அண்ணியோட கைப்பக்குவம். ஆ? என்ன நீ சொல்றீங்க? அதான் இவ்வளோ டேஸ்ட்டா இருக்கா? டேய், ஆ? சரியான அளவுல பச்சரிசி, புழுங்கல் அரிசி சேர்த்து, ஆ. அது கூட உளுத்தப்பருப்பு, வெந்தயம், ஜவ்வரிசி போட்டு, சரி. ம். கிரைண்டர்ல கூட அரைக்காம, என் கை வலிக்க வலிக்க நானே அரைச்சதுனால தான் இந்த இட்லி இவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. ஓஹோ! ஊட்றா பாரு. எனக்கு தெரியும் அண்ணே. அதான் இவ்வளோ டேஸ்ட்டா இருக்குன்னு. ஏன்டா பண்டாரம்? ஆ? அவ ஒரு ஆளு அவ சொல்றதெல்லாம் கேட்டுன்னு இருக்கிறா. சமைக்கவே தெரியாத ஒரு ஆளுகிட்ட போயிட்டு ரெசிபி கேட்டு சமைச்சா மட்டும் ருசி வந்துருமா? பின்ன? டேய், எங்க அம்மா இருக்காங்களே எங்க அம்மா. மாவுல சரியான அளவுல தண்ணி ஊத்தி, நல்ல எண்ணெய குழிக்குள்ள இறக்கி, ஆ. அப்புறம் குஷ்பு அக்கா இருக்காங்கல்ல குஷ்பு அக்கா. அவங்க கண்ண மாரி புசு புசுன்னு மாவ ஊத்தி, நல்ல இதமான சூட்ல பதமா இருக்கும். குஷ்பு அக்காவா? அப்படி வச்சனால தான் இட்லி இவ்வளவு ருசியா இருக்குடா என் வென்று. ரியலி? ப்ராமிஸ்லிடா. நீங்க சொல்றதானே கரெக்ட்டு. சாப்பிடு, சாப்பிடு. வளர்ற பையன். டேய் பணியாரம். ஆ. 16ஆம் தேதி ஒரு ஆர்டர் எடுத்து என்னாச்சு? இட்லி சுட்டுட்டா மட்டும் ருசியா வந்துருமா? அதுக்கு சட்னி சாம்பார்லாம் யார் செய்றது? தோடா. ம். 2 தேங்காய், ஒச்சக்கல்ல, பச்சை மிளகாய் அரைச்சு தாளிச்சா சட்னி ரெடி ஆக போகுது. இது ஒரு ரெசிபின்னு சொல்ல வந்துட்டான். ஆ. ஆ. தல சொல்றது ஈஸி, செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தளபதி செய்யறது ஈஸி தான். அத பால் மரமா பரிமாறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? சபாஸ். சரியான போட்டி. அப்போ அவ்வளவு ஈஸினா நீங்களே செய்ய வேண்டியதானே முதலாளி? அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க தொழிலாளி? ஓ, அப்ப இந்த வீட்ல நான் வேலைக்காரியா? அப்படின்னு நான் சொல்லப்போ. அப்ப நான் சொல்றேனா? அது எனக்கு தெரியாது. மிஸ்டர் அன்பு, மிஸ்ஸஸ் அன்பு. ஏண்ணா, 2 இட்லி கிடைக்குமா? இட்லி கடை உங்க பிரேக் டைம் என்டர்டைன்மெண்ட் சேனலில் காண தவறாதீர்கள்.